கிருபையினாலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் உயிர் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அச்சுறுத்தி, எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறை உயிர்த்தெழும் நம்பிக்கையும் வளர்க்கிறது. நீர் மடியார் அன்பு அருள் சகோதரி மக்கிரனா அவர்களை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொழி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்திருக்கிறார். உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, இவை மன்றாடுகின்றோம். நம் அன்பு சகோதரி மக்கிரனா அவர்களை இவ்வுலக வாழ்வினின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய நம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் செய்வாராக. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரி மக்கிரனா அவர்களுக்காக மன்றாடுவோம். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகிறோம். இறந்தோர் உயிர் பெற்றளச் செய்தீரே, எங்களது சகோதரி மக்கிரனா நித்திய வாழ்வை பெற்றிட உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது சகோதரியை திருமுழுக்கினார் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே, இவரை வானகம் சேர்த்திட உம்மை மன்றாடுகின்றோம். எம் சகோதரிக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவுருளால் அளித்தீரே, வானக விருந்திலும் இவரை அமரச் செய்திட உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்வோம்.